இவரு நான் தான் ப்ரோ ஆங்கர். அப்படியா? ஃபீமேல் ஆங்கர்னு சொன்னாங்க. இவர் வந்திருக்காரு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு. ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ சொல்றீங்கல்ல. சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திரு. உங்களை இதற்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா ப்ரோ? நீங்க சிங்கர்னு சொல்றீங்க, எதுல? இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க, விஜேவா வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு தானே வரணும். இல்ல எனக்கு தெரியாது ப்ரோ, அதனால நான் கேட்கறேன். சரி ஓகே, எதுக்கு கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? அப்படின்னா ஏன் கூப்பிடுறீங்க? தெரியாதுன்னா தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க. தெரியலன்ற மாதிரி எதுக்கு கூப்பிடுறீங்க? தெரியாம கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? சான்ஸ் கேட்குற மாதிரினா இங்க வராத, சான்ஸ் கேட்குற மாதிரினா வெளியே போயிடு. அதெல்லாம் இங்க உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் நான் முன்னாடி நின்று நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்ன மாதிரி எனக்கு அதுக்காக தானே நம்ம அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம். ஸ்பெஷலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பண்ண போகிறாருன்னே தான் ஓகே நம்ம தான் அப்படின்னோடனே நம்மளை காப்பாற்றிக்கிறது பேர் ரவுடிசம்னா ரவுடிஸும் பண்ணுவோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஏ காய்ஸ், நான் உங்கள் டேனியல், சென்னை வாய்ஸ் பக்கத்தில் இருந்து. இங்கே என் கூட உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அவருக்கு அறிமுகம் தேவையே இல்லை, அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவரே சொல்லுவார். ப்ரோ உங்களை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட நேம் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லியோ சாங்கு, அந்த சாங் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணனுக்காக லியோ படத்துக்காக நான் ஒரு ரிவ்யூவில் எழுதி பாடியிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. ஓகே. என்னை பற்றி சொல்லணுன்னா நான் ஆக்டிங், சிங்கிங், லிரிக்ஸ் ரைட்டிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய படத்தில் பாடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒரு வாட்டி விஜய் டிவியில் பாடியிருக்கேன். புகழ் அண்ணனுக்கும் விஷால் அண்ணனுக்கும் பாடியிருக்கேன். ஓகே. எப்படின்னா விஜய் டிவியில் பாடினப்போ கூட அவ்வளோவா தெரியலன்னு, இந்த லியோ சாங்குக்கு அப்புறம் தான் ஒரு ஐடென்டிட்டியாக மாறிச்சு. அது எனக்கு விஜய் அண்ணனுக்காக பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த சாங் ஒரு வாட்டி பாடிடுங்க. லியோ சாங்கா? ஏன்னா கோட்டுக்கும் பண்ணியிருக்கேன். அப்படி பாடலாம், அதையும் பாடுங்க. ஃபர்ஸ்ட் லியோவில் தானே நீங்கள் சொன்னீங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே. லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ வேற மாதிரி அனிருத் சாங்ஸு கேட்ட உடனே எறும் பூஸ்டு லோகேஷ் விஜய் காம்போ காம்போ தேட்டர் கிழிய போது வாங்கோ வாங்கோ டான்ஸு ஃபைட்டு சாங்ஸு எல்லாம் தாறு மாறு தாங்கோ தாங்கோ சே லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ 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 ஹே லியோ லியோ. சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. டைமிங்காக இருந்துச்சு. டைமிங்கோட தேங்க்யூ இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு நீங்கள் தளபதி வெறியன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு இருக்க மார்க்கெட் இப்போ ஒரு உச்சகட்டத்தில் இருக்கார் அவர். அதில் இருக்கும் போதே நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை நம்ம அரசியலுக்கு வந்துட்டா நம்ம படம் ஓடாதோ, மார்க்கெட் டவுன் ஆகிடுமோ, இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் வராதோ, அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கும் போதே அவர் நான் வரேன் உங்களுக்காக பண்ணுறேன்றதுன்ற ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம்தான். ஓகே. அது மக்களுமே ரொம்ப அவருக்கு பயங்கரமான வரவேற்பு தான் இருக்குது. ஏன்னா நானே நிறைய இடத்துல பேசும்போது எனக்கு விஜயன் அரசியலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான். அவருக்கு வாழ்த்துக்கள், ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இப்போ அவர் நியூ கம் தான், அவருக்கு இன்னும் அரசியல் அனுபவம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய ஃபேன்ஸுனால அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ தான் குழந்த மாதிரி அவருக்கு அரசியல். ஸோ அதனால் அவருக்கு என்ன தெரியும், அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு நிறைய பேர் இப்படியும் பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படியா இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணி பண்ணுவார். ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்குறாருன்னா அவர் கண்டிப்பாக நிறையா யோசிச்சிருப்பார். அவர் சர்க்கிளில் பேசியிருப்பார். அவங்களுக்குன்னு பெரிய டீம் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே பேசி, அதுவும் இல்லாமல் அவர் நிறைய அரசியலை பார்த்துட்டாரு. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே நிறைய அரசியல் இருக்குது, படம் நடிக்கிறதுக்கு நிறைய அரசியல் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் ஆல்ரெடி நிறைய அரசியல் பார்த்துட்டாரு. கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக அவர் பெஸ்ட்டாக தான் பண்ணுவார். ஏன்னா அவரோட நான் பார்த்த வரைக்கும் அவர் எப்படின்னா, எது பண்ணாலும் நல்லா பெருசாக சூப்பராக பண்ணிடணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டாக தான் இருப்பார் அவர். அதான் தீயா வேலை செய்வோம்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. கண்டிப்பாக. இப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் ப்ரோ?
எனக்கு தளபதியும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், தனுஷ் அண்ணா ஒரு இன்ஸ்பிரேஷன், சிவகார்த்திகேயன் அண்ணன். ஏன்னா எனக்கு என்னோடது நிறைய மேட்ச் ஆகும் தனுஷ் அண்ணனோட. ஏன்னா நான் வந்து தனுஷ் அண்ணன் பாட்டு நான் பாடியிருக்கேன், வைதிஸ் குலவரி அந்த மாதிரிலாம் பாட்டு பாடியிருக்கேன். என்னன்னா அவர் பேர் தனுஷ், நான் வந்து என்னோட பேர் திருவேங்கடம். அதை ஷார்ட்டா வைக்கணும்னு யோசிக்கும் போது எனக்கு தனுஷ் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ்னே போட்டேன். அதே மாதிரி ஏன்னா நான் வந்து ஷார்ட் பிலிம்ல நடிக்கும் போது என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து தனுஷ் மாதிரி இருக்கீங்க, அட்லி மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரிய அண்ணன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா வந்த கமெண்ட்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ணன் அட்லி, டைரக்டர் அட்லி இருக்காருல்ல அந்த மாதிரி இருக்கீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா சீன் எடுத்துட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்து சொல்லியிருக்காங்க, அட்லி தனுஷ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க தனுஷ் மேன் சொன்னீங்களா ப்ரோ? ஆமா, தனுஷ் மாதிரி ஒரு டைலாக் பேசி காட்டுங்க ப்ரோ. கண்டிப்பா. வட சென்னையில அண்ணன் பேசியிருப்பாரு ஒரு டைலாக். அதுல என்னோட ரீல்ஸ்ல வந்து நான் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நான் பண்ணியிருப்பேன். அது பண்றேன். நம்மளை காப்பாத்திக்கிறது பேர் ரவுடிசனா, ரவுடிசம் பண்ணுவோம், அடிக்கு அடி உதைக்கு உத குத்துக்கு குத்துன்னு எதிர்த்து நிற்போம், யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் எதிர்த்து நிற்போம். ரியாலிட்டி ஷோ ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் ப்ரோ, பண்ணியிருக்கேன். சூப்பர் சிங்கர் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், சரிகமப்பா அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். விஜய் டிவில வந்து ரெடி ஸ்டெடி போன்னு ஒரு ஷோல வந்து ஒரு வாட்டி பாடியிருக்கேன். இன்னும் நிறைய ஷோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது தெரியும்ல, நிறைய தடைகள் இருக்கும். நீ சான்ஸ் கேட்குற மாதிரினா இங்கே வராத, சான்ஸ் கேட்குற மாதிரினா வெளியே போயிடு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால ஒரு சில வாய்ப்பை வந்து கரெக்டாக கிடைக்கல எனக்கு. ஒரு வாட்டி மட்டும் எப்படியோ விஜய் டிவியில் ஒரு வாட்டி பாடியிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ரிஜெக்ட் ஆகுறன்றது வந்து அது ஓகே. ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சேனல்ல நம்ம பாடுறோமோ, நடிக்கிறோமோ, இல்லை டான்ஸ் ஆடுறோமோ, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்தது, அதை நான் கத்துக்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா அவங்க வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா, அந்த ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த நோட்ல பாடணும் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. நம்ம ரோட்ல பாடி இருக்கோம், தியேட்டர்ல பாடிதான் பழகும், அந்த நோட்ல பாடிலாம் அந்த அளவுக்கு தெரியல. அது இப்போ நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா நானும் கொஞ்சம் முறைப்படி ஒரு 5 வருஷம் கர்நாடிக்லாம் கத்துக்கிட்டேன். எனக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் தெரியாது, அதை நான் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி நார்மலா இப்போ தியேட்டர்ஸ்க்கு ரிவ்யூவில் பாடுறது, இந்த மாதிரி யூடியூப்ஸில் பாடுறது, அதெல்லாம் ஈவெண்ட்லலாம் பாடிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். விஜய் டிவியில் பாடுறேன்னு சொல்லியிருக்கீங்களா ப்ரோ? அந்த ஃபர்ஸ்ட், ஏன்னா அந்த ஸ்டேடியம் அப்போது நீங்கள் அந்த செட்லாம் நீங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அங்கே போய் பாடின அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் 2 வார்த்தை. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக எப்படி சொல்கிறதுனா, நான் அது வந்து எனக்கு ரொம்ப வருஷம் பொறுத்து கிடைச்ச பயங்கர ஒரு சூப்பரான சான்ஸ் அது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே ஒரு வாட்டி வைதிஸ் குலவரி சாங்லாம் எங்கள் காலேஜில் விஜய் டிவிலேருந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருந்தாங்க. அது எடுத்தாங்க, ஆனா அது வந்து டெலிகாஸ்ட் ஆகல, அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகல. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாவே இருந்தது. ஆடிஷன் போயுமே நம்ம செலக்ட் ஆகல. அது எனக்கு ரொம்ப நாளா நம்ம விஜய் டிவில எப்படியாவது பாடிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த சான்ஸ் கிடைச்சிது. நான் ஆடியன்ஸா போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி சாங் எழுதிட்டு அங்க இருக்க டீம்ஸ் கிட்ட பேசி அப்புறம் டைரக்டர் கிட்ட போய் பாடி காட்டிட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம் காட்டினேன். அதை வீடியோ பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து அவங்க டீம்ல இருக்க ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே காட்டினேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பாடி காட்டிட்டு வீடியோலாம் காட்டினேன். அதுக்கப்புறம் ஓகே பண்ணி ஒரு டேட் சொன்னாங்க. அன்னைக்கு போயிட்டு அந்த பாட்டை வந்து பாடினேன். பாடுற வரைக்கும் ஒரு மாதிரி லைட்டா டென்ஷனா, பயமா இல்லை, ஒரு மாதிரி நல்லா பண்ணிடணும்னு ஒரு எண்ணம் மட்டும் போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாடணும், அது டெலிகாஸ்ட் ஆகலை. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன பாட்டு பாடினா செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளாம் போய் ட்ரை பண்ணது அந்த மாதிரி தான் பண்ணோம். சரி நம்மளுக்கு அது கிடைக்கல, இந்த வாட்டி கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக டிவியில் வர மாதிரி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சில வாட்டி எடுப்பாங்க, அது டிவியில் வராது, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக பாடினது டெலிகாஸ்ட் ஆகிடணும். அது 4 லைனாக இருந்தாலும் சரி, 2 லைனாக இருந்தாலும் அப்படி தான் ஓடிட்டே இருந்தது. தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போனேன். அப்புறமா பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மைக்கு கொடுத்தவொடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக இங்கே உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்,
அதில் நான் முன்னாடி நின்று நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்ன மாதிரி எனக்கு அதுக்காக தானே நம்ம அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சரியான ஹாப்பி பாடி முடிச்சதுக்கப்புறம். ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க புகழண்ணனும் விஷால் அண்ணனும். என்னப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் டைம் வேணுமா, நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க சாங்கை, டேக்குன்னு நீங்கள் பாடிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நான் வந்து 2-3 வாட்டி பாடிக்கலாமா, தப்பாகிடுச்சுன்னாலாம் கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி தான் பாடினேன். கரெக்டாக ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக ஓகே பண்ணது வந்து அதாவது சாங் அந்த ஆடிஷன் பண்ணி பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி டிஜே பிளாக் அண்ணன் தான் ஓகே பண்ணாரு. அவருக்கு தான் லாஸ்ட்டாக காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாடுங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டெலிகாஸ்ட் ஆனோடனே. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் மெசேஜ்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்ன்னு அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அதை பார்த்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் அதை பார்த்துட்டு என்ன ப்ரோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அம்மா? ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க, நீ வந்து என்னப்பா நீ டிவியில் உட்காந்து பார்க்குற பட் நீ பாடலையே, நீயும் தான் கிளாஸ்லாம் போன ஆனால் நீ டிவியில் பாடவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு சில அப்போ கொஞ்சம் ஹெல்த்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதனால கொஞ்சம் அந்தளவு ட்ரெயின் ஆகி பெரிய ஷோவில் பாடுற மாதிரி பண்ண முடியல. அப்போது ஒரு பிரேக்கில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி அதனால் ட்ரை பண்ணி தான் நான் சேனலில் பாடினேன், விஜய் டிவியில் பாடினேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க சும்மா நார்மலாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் வந்து உட்காருங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கே நான் வருவேனான்னு தெரியாது அது வரைக்கும். ஏன்னா அதை ஓகே பண்ணி எடிட்டில் இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஷோ போயிட்டே இருந்தது, வரவே இல்லை. நான் ப்ரோமோலையும் வரல. ஐயோ போச்சா அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் பொறுத்து இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பண்ண போகிறாருன்னொடனே தான் ஓகே நம்ம தான் அப்படின்னோடனே வந்து நின்று பாடினோடனே பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. உடனே ஹாப்பி ஆகிட்டு சூப்பராக பண்ணிட்ட, எப்படியோ பண்ணிட்டல நீ அப்படின்னாங்க. நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, எங்கள் அம்மா தான் அதுக்கு காரணம். அதை நான் வந்து விஜய் டிவியில் பாடினன்றதுக்கு முழுக்க எங்கள் அம்மா தான் காரணம். ஏன்னா நான் படித்து முடித்து வேலைக்கு போகணுன்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தது. அதை படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதை சொன்னாங்க, இப்போ நீ ட்ரை பண்ணு, நீ பாடு அப்படின்னாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி அப்படியே ஒரு வாட்டி பாடிட்டேன் சேனலில். விஜய் என்ன டைலாக் பற்றி ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாவது ஒரு டைலாக் பண்ணலாம். இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும், வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். ப்ரோ பிரகாஷ் ராஜ் தெரியுங்களா ப்ரோ உங்களுக்கு? தெரியும் ப்ரோ, அவரை தெரியாம இருக்குமா? அவரை மாதிரி ஒரு டைலாக் பேச முடியுமா? அவர் ஹிந்தியில ஒரு ஃபேமஸான பண்ணலாம். செல்லம் ஐ லவ் யூ. தனலட்சுமி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன் தனலட்சுமிடா அவ எப்படி இருக்காடா, எப்படி இருக்கா பாடுறா. ஏன் தனலட்சுமிடா, ஏன் தனலட்சுமிடா, ஏன் தனலட்சுமிடா, தனலட்சுமிடா அவ செம்மையா இருக்காடா. என்னால முடியலடா மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ணுவீங்க. விஜய் சூர்யா மாதிரி பண்ண முடியுமா ப்ரோ? அவரது ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒன்று இருக்கு ஆனா இல்லை, ஒன்று இருக்கு ஆனா இல்லை, வேற மாதிரி இருக்கு ஆனா இல்லை, இருக்கு ஆனா இல்லை, இருக்கு ஆனா இல்லை. ப்ரோ விஜய் என்னோட மாஸ் டைலாக் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க ப்ரோ. பண்ணலாம். பண்ணலாமா? நாங்களும் ரெடி. யாரு அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். நான் ப்ரோ ரஜினி சார் மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. வேற ஏதாச்சும் ரஜினி இன்னும் மாசா நாங்கள் எதிர்பார்க்குறோம் ப்ரோ. உங்ககிட்ட இருந்து இது பத்தலை எங்களுக்கு.